privilege. ஹலோ கைஸ், தமிழ்னு பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடியோ அப்படின்னு. நம்ம வயநாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ உள்ளூரில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு சின்ன ஒரு தேவைன்னா கூட வயநாடுக்கு தான் போவோம். அதாவது தேட்டர்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாத்துக்குமே அங்கே தான் போவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஊருக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணணுன்றதுக்காக இன்றைக்கி நம்ம காலேஜ் சார்பாக நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம காலேஜ்லேருந்து கிளம்பியாச்சு ஸ்பாட். நாங்கள் வந்து கொஞ்சம் கேஷ்லாம் கலெக்ட் பண்ணோம். ஸோ அந்த கேஷை வச்சு எங்களால் முடிஞ்ச பொருள் எல்லாமே வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வயநாடுக்கு இன்றைக்கி கொண்டு போக போகிறோம். இந்த பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயநாடு கேம்பில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து எல்லாமே இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்கியிருக்கோம். ஸோ தேவையில்லாத பொருள் எதுவுமே வாங்க கிடையாது, ரொம்ப தேவையான பொருட்கள் தான் வாங்கியிருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போக அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி பண்ணுறேன். ஸோ நம்ம வயநாடு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பழைய நிலைமைக்கு திரும்பணும் அப்படின்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க, நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வண்டி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அதனால் இவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருந்தாங்க, இப்போ தான் வண்டி ரெடி பண்ணி கீழே போனாங்க. இப்போ தான் எனக்கு வீடியோ எடுக்க டைம் கிடச்சி, அதனால தான் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். ஓகே கைஸ், போக அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம். கைஸ், இதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திங்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ பயங்கர பிஸியா? ஓகே கைஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் மூவ்மெண்ட் நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பொருள்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. கீழே போய் வண்டியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ப்ளாக் பண்ணி பண்ணுறேன். கைஸ், இதோ கைஸ் நம்ம பொருள் எல்லாமே வந்து வண்டியில் ஏற்றியாச்சு. ஸோ பசங்களாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். இதுதான் நம்மளோட காலேஜ். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வண்டியில் போக நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். பாய்ஸ் கைஸ், இந்த காய்கறி எல்லாமே நம்ம வயநாடுக்கு தான் கொண்டு போகிறோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பல. இந்த வயசு 1 2 3 4 4 வண்டி நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இந்த 2 வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பிக்கப்லேயுமே பொருள் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த 2 வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க எல்லாமே போகிறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த பொருள் எல்லாமே எடுத்து கேம்பில் கொண்டு போய் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் அந்த 2 வண்டியில் பசங்க போகிறோம். ஸோ இந்த 2 வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பொருள் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். அந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மூலமாக இந்த வயநாட்டில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுக்கு எங்களோட பங்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உதவி வந்து கண்டிப்பாக ஒரு பேருதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ இந்த தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, கேரளா மக்களாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து நம்மளுடைய நாட்டு மக்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களோட மனதிலையும் சரி, ஆசிரியர்கள் மனதிலையும் சரி, மாணவர்களுடைய மனதிலையும் வந்து இருக்குது. ஸோ எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு நம்ம முன்னாடி போய் நிற்கணும் அப்படிங்கிற உணர்வு எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் உண்டு. அதை காட்டிலும் ஆசிரியர்களை காட்டிலும் மாணவர்களுக்கு இன்னும் அதிகம் எண்ணம் வந்து உதவி செய்யணுங்கிற எண்ணம் அதிகம் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் மாணவர்களுடைய முயற்சி எடுத்து உதவியை வந்து செய்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஸோ இந்த உதவியை மக்கள் ஏற்றுக்கொண்டு பயனடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மேம் ஒரே நிமிஷம் மேம், நீங்கள் வந்து இந்த வயநாடு இஷ்யூக்காக எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ எல்லாரும் சார்பாகவும் நாங்கள் எல்லாருமே ஒரு வாட்டி தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதோ பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். பாய் மேம், போயிட்டு வரோம். மேம் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏதாவது சொல்ல ஓகே மேம், பாய் மேம். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் வந்து கிளம்பியாச்சு. ஸோ முன்னாடி எல்லா வண்டியுமே போயிடுச்சு. நம்ம தான் லாஸ்ட்டாக போகிறோம். இல்லை நமக்கு பின்னாடி இன்னொரு வண்டி இருக்குது. கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே ஃபுல்லாகவே மழை தான். எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? எத்தனை கிலோமீட்டர் இருக்கு மச்சான்? எத்தனை கிலோமீட்டர் இருக்கா? ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். கைஸ், இன்னும் ஒரு 20-25 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. போயிட்டே இருக்கும். அப்படியே பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வண்டியில் நம்ம பசங்களாம் இருக்காங்க.
ஓகே கைஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனங்காடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். மீனங்காடி தானே. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரில. நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஸ்குவாட். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் குள்ளார வந்துட்டோம். ஸோ இது ஃபஸ்ட்டு கேம்பு. நம்ம மொத்தமாக 4 கேம்பா? 8 கேம்ப் டோட்டலா. 8 கேம்ப் இருக்கு. டோட்டலாக 8 கேம்ப்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட் கேம்ப்க்காக வந்திருக்கோம். ஸோ இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கேம்பு. ஸ்குவாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுங்க, WMO அப்படின்ற ஒரு காலேஜ். ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு கேம்ப்பு. நாங்கள் யாரும் இனி சாப்பிடல. ஆமாங்க, இன்னும் நம்ம யாருமே சாப்பிடல. சரியான பஸ் காலையில் சாப்பிடல. அதுவும் இல்லாமல் மழையில் நின்று கலெக்ஷன் பண்ணனால எல்லாரும் பொருளெல்லாம் இறக்க போகிறோம். இப்போது ஸோ இதான் நம்மளோட பாய்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கியிருக்காங்க இந்த கேம்பில். நம்ம பாய்ஸ்லாம் தான் அவங்க நின்றுருக்காங்க. ஸோ மேலே ஃபுல்லாகவே இருக்குங்க. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேம்ப்குள்ளே போயிட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க இந்த கேம்பில். ஸோ இந்த ஒவ்வொரு ரூம்லேயுமே ஒரு 5 பேர் 6 பேர் கம்மி இல்லாமல் இருக்காங்க. 5-6 ஃபேமிலி இருக்காங்க. ஆமாம், ஃபேமிலி தான். நான் 5-6 பேருங்க. அந்த லாஸ்ட் இருக்காங்க. കൽപ്പന ടച്ച് ചെയ്യണ്ട. മേപ്പാടി മുക്കിൽ ടൗൺ വഴി അതുവഴി അതായത് മേപ്പാടി തര മതിയാ. പേരെന്താ? ശരത്ത്. എൻ്റെ പേര് സൂര്യ. ബൈ. ക്യാമറ നോക്കി. ഈ ഫോൺ തരുമോ? പേരെന്താ? ഫോണെ കൊണ്ടോട്ടെ. എന്ത് പേര്? എന്ത്? അമ്പാനോ. പേരെന്താ? അമ്പാറ്റി. അമ്പാറ്റി. ശരി, സൂര്യ. കൈ സൂര്യ. പോട്ടെ ഞങ്ങള് പോട്ടെ. കയ്യേട്ടാ. എന്നാ പോകും. ടാറ്റാ. ബൈ. ബൈഡാ. കുട്ടിലേത് WMO കോളേജാണ്. എന്തുവാ ഏറ്റവും പ്രയാസപ്പെടുന്ന അർഹതപ്പെട്ട കൈകളിൽ നിങ്ങൾ കൊണ്ടുവന്നിട്ടുള്ള ഈ സാധനം എത്തിക്കുകയുള്ളൂ എന്ന് നിങ്ങൾക്ക് ഉറപ്പ് നൽകുകയാണ്. അതിൻ്റെ ഒരു കാരണം ഇപ്പോൾ ഈ ഇവിടെ താമസിക്കുന്ന 700ഓളം ആളുകൾ പാറ അതുപോലെ വലിയ മരങ്ങൾ ഇതൊക്കെ ഭീഷണിയിലുള്ള
ഏറ്റവും പ്രയാസകരമായ മലൻ്റെ ഏറ്റവും മുകളിൽ ഭാഗത്ത് താമസിക്കുന്നവരാണ് 10-700 കുടുംബങ്ങൾ ഇവിടെ ഉള്ളത്. അതുപോലെ ചൂരൽമലയിൽ നിന്നും അപകടത്തിൽ നിന്ന് രക്ഷപ്പെട്ട 16 പേര് ഇവിടെയുണ്ട്. 120 ആൾ ഇന്ന് ഇവിടെ വൈകുന്നേരം എത്തും. അതുപോലെ മരണപ്പെട്ടവരുടെ ബോഡി ഇവിടെ തൊട്ടടുത്ത ശ്മശാനത്തിൽ പിന്നെ കബറടക്കം മറവ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് ഇവിടെ എത്തിക്കാൻ സാധ്യതയുണ്ട്. ഇന്നലെ അതിൻ്റെ സജ്ജീകരണങ്ങളൊക്കെ ചെയ്ത് കഴിഞ്ഞതാണ്. ഇന്ന് ബാക്കി കുറച്ച് കാര്യങ്ങളും ചെയ്യാനുണ്ട്. അപ്പം ഈ വന്നിട്ടുള്ള മുഴുവൻ ആളുകൾക്കും ഇങ്ങനെയുള്ള സഹായവുമായി ഇവിടെ ഈ കേരളത്തിൽ വന്നിട്ടുള്ള നിങ്ങൾക്ക് ഒരുപാട് നന്ദി അറിയിക്കുകയാണ്. ക്യാമ്പ് മാത്രമല്ല, ഇനിയും 3 ക്യാമ്പുകൾ വേറെയുണ്ട്. അവരും ഇതുപോലെ ഭീഷണിയുള്ള അവരാണ്. കൂടുതൽ ക്യാമ്പുകൾ ഉണ്ടായിരുന്നു, അതൊക്കെ ഇന്നലെയും ഇന്നുമായിട്ട് പിരിച്ചു വിട്ടിട്ടുണ്ട്. ഏറ്റവും ഡേഞ്ചർ അവസ്ഥയിലുള്ള ആളുകളെ മാത്രമേ ഇവിടെ ഇപ്പോൾ ക്യാമ്പിൽ സ്ഥാപിച്ചിട്ടുള്ളൂ. ഇപ്പോൾ നിങ്ങൾ തന്ന സാധനം പഞ്ചായത്ത് ക്യാമ്പയിൻ ചെയ്ത് അവിടെ വെച്ചിട്ട് ആവശ്യമുള്ള സ്ഥലത്തേക്ക് കൃത്യമായി അർഹതമായ കൈകളിലേക്ക് എത്തിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് അവിടത്തേക്ക് ഇതാക്കുന്നത്. അപ്പോൾ എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടി ഈ തൊട്ടടുത്ത വാർഡിലെ മെമ്പർ എന്നുള്ള ആൾക്ക് എല്ലാവിധ അഭിനന്ദനവും ആശംസകളും. സംഭവിച്ച ദുരന്തത്തിൻ്റെ ഒരു ആഘാതം ഏറ്റുവാങ്ങിയിട്ടുള്ള ഒരു പഞ്ചായത്താണ് ഗ്രാമപഞ്ചായത്ത് മുട്ടിൽ പഞ്ചായത്ത് പറയും. ഇവിടെ ഇപ്പം നിലവിൽ 702 ആളുകളാണ് ഈ ക്യാമ്പിലുള്ളത്. ദുരിതം പേറുന്ന ആളുകൾക്ക് വേണ്ടി നിങ്ങൾ ചെയ്ത മഹാ സഹായം, അത് ഞങ്ങൾ തമിഴിൽ നിന്നിങ്ങനെ പറയുന്നത് നമുക്ക് കൃത്യമായിട്ട് അറിയില്ല, എങ്കിലും പറയാം, നിങ്ങൾ ചെയ്ത ഈ ഉദവിക്ക് இந்த കേരള മക്കളുടെ നന്ദി ഞങ്ങൾ അറിയിക്കുന്നു. അതുക്കപ്പുറം ഇനിയും നിങ്ങളുടെ സഹായം ഞങ്ങൾക്ക് തേവേ എത്ര കൊടുത്താലും മതിയാവാത്ത വിധത്തിൽ അത്രയും പ്രയാസം അനുഭവിക്കുന്ന ആളുകൾ നിരവധി പേര് മരിച്ചുപോയിരിക്കുക. അതുക്കപ്പുറം ഒരുപാട് പേരെ ഇനി കാണാതായിരിക്കുക. അതിനാൽ ക്യാമ്പ് ഡെയിലി കൂടി ആൾ കൂടി താൻ വരുന്നത്. ഇന്നേക്ക് 110 പേർ കൂടി പോകുന്നത്. ஆனால் നിങ്ങൾ ചെയ്ത എല്ലാ ഉதவிக்கும் വളരെ നന്ദി சொல்லி நிறுத்தணும். நன்றி, நமஸ்காரம். நிவாரண பொருட்கள் கொண்டு கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த நிகழ்வு என்பது கேரளா சகோதரர்களுக்கும் எல்லாம் ஒன்றிணைந்து மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இப்பொழுது மண்ணில் புதைந்து கிடப்பது பார்க்கும்போது இரத்த கண்ணீரே வருகின்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இது போன்ற ஒரு நிகழ்வு இனிமேல் நடக்கவே கூடாது என்று எல்லா வல்ல இறைவனையும் கண்டிப்பாக பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்றால் சிறு குழந்தைகள் முதல் பல கனவுகளோடு ஏதாவது சாதிக்க வேண்டும், எப்படியாவது இந்த சமுதாயத்தை காக்க வேண்டும் என்ற குழந்தைகள் அனைவரும் பல கனவுகளோடு மண்ணில் புதைந்து விட்டது என்று நினைக்கும் பொழுது ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது. இன்னும் ஒரு சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருக்க எல்லா வல்ல இறைவனை வேண்டி இந்த உதவி என்பது இதோடு நிறுத்தாமல் இனியும் எல்லா மக்களும் சேர்ந்து இவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் தமிழ்நாடு அரசும் சரி, மற்ற எல்லா மக்களும் சரி, உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போது இங்கே இருக்கிற ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்திருக்கோம். ஸோ இங்கே கொஞ்சம் பொருளை இறக்கி போகலாம் அப்படின்னு. இது அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸு நான் உங்களுக்கு பேக் கேமரில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பசங்களாம் பொருளை இறக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மழை செம்மையாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ഒന്നിക്ക് ഇറക്കുന്ന അനുസരിച്ച് മതി ഇതിറക്കിയിട്ട് ഇതിനകത്തേക്ക് ഉണ്ട്. കൂടി അഞ്ചൂർ കൈ കുട്ടറോ
கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அப்புறம் ஏதோ அங்கே நிற்குதுல்ல அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போன கேம்பில் இறக்கிட்டோம். ஸோ இன்னொரு வண்டி இருந்துச்சு. ஸோ அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ 2 வண்டி பொருள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே இடத்துல இறக்கிட்டோம். நம்ம என்னென்ன பொருள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம இறக்கி வச்சுருக்கோம். ஸோ இதான் கைஸ், இதெல்லாமே நம்ம கொண்டு வந்த பொருள் தான். தக்காளி, அப்புறம் இந்த காய்கறி எல்லாமே நம்ம கொண்டு வந்தது தான். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அங்கேயே இருக்குது ஸ்குவாட். இந்த தக்காளியெல்லாம் ஸோ கைஸ் எல்லா பொருளுமே இறக்கி வச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கேம்புக்கு போவோம்ல, அந்த கேம்பில் வந்து இவரோட வண்டியிலேருந்து ஃபஸ்ட் கேம்ப்லேருந்து நம்ம பொருளெல்லாம் இறக்கி வச்சிட்டோம். பேலன்ஸ் இந்த 2 வண்டியில் இருக்க பொருளை வந்து இங்கே இறக்கி வச்சிட்டோம் ஸ்குவாட். ஸோ இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் எல்லா கேம்புக்குமே போகுமாமா. அதனால் எல்லாமே இங்கே இறக்கி வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரில. இங்கேருந்து கிளம்புறோமா இல்லை அடுத்த கேம்புக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகணுமா என்னன்னு தெரில. பார்க்கலாம் ஸ்குவாட். மாப்பிள்ள, நம்ம வயநாடுக்காக நம்மளால் முடிஞ்சல் பண்ணிட்டோம். இதில் உன்னோட கருத்துக்கள் எதாவது இருக்கா? என்னோட கருத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பேர் சேர்ந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சல் பண்ணிட்டோம். எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பண்ணால் இன்னும் செம்மையாக பண்ணலாம், இன்னும் நிறையா பண்ணலாம். அப்போ எல்லோரும் ஒன்றா சேரணும் இல்லையா? கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயநாட்டில் தான் இருக்கோம். ஸோ வயநாட்டிலேருந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம ஒரே ஒரு கேம்புக்கு மட்டும்தான் போனோம். ஒரு கேம்பில் போயிட்டு ஒரு வண்டியில் இருக்க காய்கறி எல்லாமே இறக்கி வச்சுட்டு வந்துட்டோம். பேலன்ஸ் இருந்த காய்கறி பொருள் எல்லாமே இங்கே ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து இறக்கி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இதான் நம்மளோட பாய்ஸ். ஹை பாய். நம்ம வயநாடுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணிட்டோம். ஸோ நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுது. ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்தா எவ்வளோ ஹெல்ப் பண்ணன்றதை நீங்களே சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ போன இடத்துலலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்போது இந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, இந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு ஆயிடுச்சாமா. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, அவங்க ரிக்கவர் ஆகி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்கு அவங்ககிட்ட இப்போ கேஷ் எதுவுமே இல்லை. ஸோ அவங்க மேக்ஸிமம் கேஷ் தான் கலெக்ட் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க இப்போ நாங்கள் போன இடத்துல எல்லாமே. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கேஷ் கலெக்ட் பண்ணி கொடுக்க பாருங்கள். அதுவும் ரொம்ப நம்பிக்கையானவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி பாருங்கள். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணியாச்சு. ஸோ உங்களாலையும் கண்டிப்பாக ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வயநாட்டுக்காக பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணாமல் தான் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வயநாடு சீக்கிரமாக பழைய நிலைமைக்கு திரும்பணும்னு ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்குவாட், பை பை.